அண்ணா ஹீரோ ஆகப்பறேன். நான் ஒரு ஆக்டர் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சில்லித்தரமா பேசிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, இப்ப எப்படி கோவதா சொல்லும் போது இந்த மாதிரி படம் பார்க்கும்போது தோணுச்சு எனக்கு. நான் ஹீரோவாக சொல்றீங்களே, காசு இருந்தா ஹீரோ. நீங்களும் நாளைக்கு ஒரு 2 கோடி இட்டு வரீங்க, ஹீரோ ஆயிடுறீங்க. இன்னைக்கு பார்த்த படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விளையாட்டு ஆரம்பம்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தோட ஹீரோ வந்து யுவன். சாட்டை படத்துல நீங்க பார்த்து இருந்திருப்பீங்க. ஒரு ஸ்கூல் பையனா நடிச்சிருந்திருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஓகே, அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோவா காமிக்கணும், தூக்கி போட்டு 4 பேரை மிதிக்கணும், ஒருத்தன் தலைமையில கால வைக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ண சொல்லி யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் செட் ஆகுமா? நமக்கு செட்டே ஆகாது. என்னதான் ஒரு நல்ல ஒரு ஹீரோ ஒரு 10 படம் காமெடி பண்ணுவோம் அடிப்பாரு, அடுத்து ஒரு வந்து ஆக்ஷன் ஹீரோ மாறணும்னா யோசிச்சுதான் மாறுவார். பட் இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ரொம்ப காமெடியா தான் படம் பார்க்கும்போது எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தோணுச்சு. அப்படி இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ அப்புறம் வந்து உங்களோட டீம்லாம் ஒரு கம்பெனில வேலை செய்வாங்க, நல்ல ஒழுக்கமா வேலை செய்வாங்க, நல்லவங்களா இருப்பாங்க. ஒரு பிரச்சனைல ஆபீஸ் சீல் வச்சிருவாங்க, மற்ற இடத்துல போய் வேலை கேட்பாங்க, வேலை தர மாட்டாங்க. இவங்களே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பிசினஸ்ல பெரிய ஆள் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் சந்திப்பாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் டேக்கிள் பண்ணி ஒரு விஷயத்துக்காக போராடுவாங்க. அந்த போராடி அந்த விஷயம் கிடைச்சா இல்லையா அப்படின்னு அந்த படத்தோட கதை. ஓகேவா? இந்த படத்தோட ஹீரோ யுவன். மற்ற படங்களுக்கு அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது அவரோட ஆக்டிங் வைஸ்ல கொஞ்சம் கரியர்ல பார்த்து இருந்திருக்காரு. அவரோட வாய்ஸ் லிப்சிங் கொஞ்சம் அப்படின்னா ஏற்றி இருந்திருக்காரு, பாடியை கொஞ்சம் ஃபிட் பண்ணி இருந்திருக்காரு, டான்ஸ் ஆடுறாரு, எல்லாம் ஓகே, நான் ஒத்துக்கிறேன். பட் ஒரு கமர்ஷியல் ஹீரோ, ஒரு ஆக்ஷன் ஹீரோ வர்றது சாதாரண ஒரு விஷயமே இல்லை. அது ஏற்றுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சத்தியமா இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ராக்டிஸ் பண்ணோம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு, டைம் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு மட்டும் இல்லை, பல பேரோட ஃபீலிங்ஸாக நான் எடுத்து சொல்கிறேன். அடுத்து இந்த படத்தோட ஹீரோயின், இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருந்துருப்பாங்க. ஒரு ஹீரோக்கு சப்போர்ட்டாக வந்துருப்பாங்க, கொஞ்சம் சாங்ஸ்லாம் நடிச்சிருந்துருப்பாங்க, நல்லா நடிச்சிருந்துருப்பாங்க. அடுத்து இந்த படத்தில் வர எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க. முக்கியமாக ரியாஸ் கான் அவரோட வந்து ஆக்டிங் ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்துருப்பாரு. அந்த படத்தை டைரக்டரை விட கதை யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யுவன் இருக்கார் இல்லையா, அவரோட அப்பா ஃபிரோஸ் கான் அவர் தான். ஸோ பையனுக்காக கதை எழுதுறதுனால கொஞ்சம் மானே தேனே பொன்மானே அடிப்பா விரட்டுப்பா போப்பா லவ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கதை எழுதி கொடுத்துருந்துருக்காரு. எப்படி இருக்குன்னா, வெளியில இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா ட்ராமாட்டிக்கா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய டிராபேக், 1 2 பரவாயில்ல, எத்தனையோ சொல்லுவேன் நான். பெரிய டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, லிப்சிங்க்கு சுத்தமா ஒருத்தர் கூட செட் ஆகல. ஒரு மைனர் மில்லி செகண்ட்ஸ் ஜாஸ்தி கம்மி தான் வருது. எப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு பார்ட்டிக்கு போவாங்க, பார்ட்டியில ஒரு பொண்ணு பாடும். அந்த பொண்ணு என்னமோ ஏதோ பாட்டு பார்த்தா ஒரு பாட்டு இருக்கும், அதுக்கு அந்த பொண்ணை கம்மு கூட நிப்பாட்டி இருந்துக்கலாம். இந்த மாதிரி பல லாஜிக்கு அப்படி பிரிச்சு பெஞ்சிருக்கும். பட் என்னன்னா, எந்த படத்துக்கு பண்ணாத ஒரு விஷயம் இந்த படத்துக்கு நான் பண்ண போறேன். அது என்ன கேட்டீங்கன்னா, லாஜிக்கை நான் மிஸ்டேக்லாம் போன்ல எழுதிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் பார்த்து படிக்க போறேன். நீங்க கேட்கலாம், ஏன் மற்றதுக்கெல்லாம் நீங்க யோசிக்க இல்ல கொஞ்சம் நிறைய இருந்துச்சா, அதனால கொஞ்சம் படிப்பு மேட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து லிப்சிங் சரியில்லை சொல்லிட்டேன். இப்ப ஒரு சீன் இருக்கு, திருடுகள்லாம் உட்காந்து காட்சி சொல்லான்ட்டு இருக்காங்க, சரக்கு இருக்காங்க. அப்ப போலீஸ் வருவார். போலீஸ் வந்து நின்றுட்டே நான் போலீஸ்டா வந்துட்டேன். அப்புறம் போலீஸ் நின்று அரை மணி நேரம் கழிச்சு தான் கிளம்பி போறாங்க. அப்ப பாத்துங்க எப்படி பாத்தீங்களா? இன்னொரு சீன், ஹீரோயின் வந்து ரூம்ல இருப்பாங்க. ஹீரோ வந்து அப்பாட்ட கேட்டு போவாரு, மேல போய் நான் வந்து பொண்ணை கூட்டு போறேன்னு மேல போயிருவாரு. போனோம்னா அந்த பொண்ணை அப்படியே தூக்கிட்டு வருவாரு. இங்க கீழே அப்பா அப்படியே புடிங்கிறான்னு போவாரு. மேல போய் பாக்குறதுக்குள்ள ரசாலா கேஷுவலா வெளியே நிப்பாரு. எவ்வளவு பாத்தீங்களா ஸ்பீடா ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு. ஸ்பீடு ஒர்க் இதெல்லாம் பாத்துங்க. ஹீரோ வந்து அடிச்சிருந்திருப்பாங்க, செம்மையா அடிச்சிருந்திருப்பாங்க. யாருன்னா நம்ம ரியாஸ் கான் அடிச்சிருந்திருப்பாரு. அடுத்த நாள் காலைல காமிப்பாங்க, காலில் தழும்பு இருக்கும். அவர் அடுத்த நாள் காலைல காமிப்பாங்க, தழும்பு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிரோஸ் கானை பாக்குறேன்னு போவார். போகும்போது பார்த்தோன்னா ஜாக்குவார்ல போய் இறங்குவார். அப்போ வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், உங்க அண்ணன்ட்ட வந்து நான் உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்கணும் அப்படின்னா, எனக்குலாம் என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை, நான் வந்து இப்போதைக்கு உங்க வீட்டு செக்யூரிட்டி கூட நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு. பட் இப்படி பேசின ஒருத்தர் ஜாக்குவார்ல வந்து இறங்குறாரு. நம்புற மாதிரி இருக்கா பாஸ்? அது ஒண்ணு சத்தியமா இருக்காது. இன்னொன்று வந்து அந்த தழும்பு காணாமே போயிருந்திருக்கும், லைட்டா அந்த ரெட் கலர் தவிர இருந்திருக்கும். ஜோக்ஸ் பாட் இத்தனை குறை கண்டுபிடிச்சதா எதுக்கு எழுதி வச்சேன் அப்படின்னா வந்து, ஒரு ஃபன்னி மிஸ்டேக்கு, ஒரு ஃபன்னியா ஒரு படத்தை கலாய்க்கிறோம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிற எல்லாருமே அவ்வளோ டேலண்டா இருக்காங்க. விஸ்காம் படிச்சவங்களும் டேலண்ட் இல்லை, விஸ்காம் படிக்காம ஸ்டூடெண்ட் சொல்றான் பாஸ் சரக்கே இல்லை பாஸ் தண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஷார்ட் டியூரேஷனு, அதுக்கப்புறம் ஆடியோ மிஸ்டேக்கு, எல்லாமே கரெக்டா நுணுக்கமா விஸ்காம் படிச்சவன் சின்ன பத்தி தெரியாதவன் கூட சொல்றான். அதனாலதான் ஸோ சின்ன சீக்வன்ஸ் கூட பார்க்கும்போது எனக்கு வந்து விட்டுருந்துருக்கலாம். பட் ஏன் நோட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் ட்ராமேட்டிக்கா இல்லை, நிறையவே ட்ராமேட்டிக்கா இருந்ததுனாலதான். இன்னொன்று உங்களோட ஃப்ரெண்டு, ஹீரோட ஃப்ரெண்டு வந்து மேல இருந்து கீழே ஊதுவாரு. இப்படி கீழே ஊச்சு ஷார்ட் காமிப்பாங்க, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி அடிச்சா எப்படி இருக்கும், எப்படி ரத்தம் அந்த மாதிரி பீச்சு அடிக்கும், இதோட ஆளு கொடுத்தெடுத்த மாதிரி வந்துருக்கும். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இதுல இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி எப்பயுமே ஒரு புதுசா ஒரு ஹீரோ வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கள வந்து நம்ம என்கரேஜ் பண்ணாம டிஸ்கரேஜ் பண்ணுவோம். அந்த டிஸ்கரேஜ் தாண்டி ஒரு பீரியட் ஒன்று இருக்கும், நமக்கு டைம் செட் ஆச்சுன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஒரு டைம் எடுத்து நீங்க நல்லா ஒரு ஒர்க் பண்ணி படம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என் கருத்து இல்லை, பொதுவாக மக்கள்கிட்ட கேட்ட ஒரு கருத்து. நான் எப்பவுமே படம் பார்த்துட்டு நான் மட்டும் பேச மாட்டேன், பல பேர்கிட்ட கேட்பேன், அவங்க எல்லாம் சொல்றதுதான் நான் சொல்றேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிறேன். நம்ம ஹீரோலாம்
சத்தியமா நினைச்சு பார்த்துறாதீங்க. இந்த படத்தை பத்தி போய் பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க வாயில. இந்த நீ என்ன பண்ணணும்னா முக்கியமா மறக்காம சொல்ல மாட்டேன், லைக் பண்ணிடணும், கமெண்ட் பண்ணிடணும், மறக்காம நெட்டி அறிவை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். அது கடைசி வரைக்கும் பதில் சொல்ல மாட்டேன், யார் அடிவாங்க வாடா போய். நன்றி.